உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ஜாய் ரேடியோவின் இதயம் பேசுகிறது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு பிரேம்குமார் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். போன வாரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நாங்கள் கலந்துரையாடினோம். வேதத்தின் அடிப்படையில் சில பதில்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு தனிப்பட்ட அனுபவத்தை ஒரு போதனையாய் மாற்றுகிறதில் இருக்கிற ஆபத்துகளை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். முதலாவது பிரேம்குமார் அவர்களை நாம் வரவேற்போம். பிரேம்குமார், உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, கடந்த வாரத்தில் நாம் பேசின அந்த வேத வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி எனக்கு ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கேட்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து பேசுவோம். உங்களை வரவேற்கிறேன். நன்றி பிரதர் எரிக். உங்களோடு கூட இதயம் பேசுகிறது நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய நேயர்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த தலைப்பு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. தனி நபரது அனுபவங்களை வேத போதனைகளாக ஆக்கக்கூடாது. இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் நாட் பி மேட் எ டாக்ட்ரின் என்ற தலைப்புகளே நம்ம சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரேம், டைரக்டாக நம்முடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். மேக்கிங் எ டாக்ட்ரின் அவுட் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பெரிய வேதாகமும் நம்முடைய கரங்கள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய வெற்றி, அவருடைய தோல்வி, இதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அனுபவத்தை வைத்து ஒரு போதனையாய் மாற்றுவதில் இருக்கிற ஆபத்துகளை முதலாவது சொல்லுங்கள். அடுத்தது நாம் அதனுடைய ஆழமான கருத்துக்களையும் நாம் சேர்ந்து கலந்துரையாடுவோம். இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையே கொடுத்திருக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பாரம்பரியங்களை நீங்க ஏன் தேவ நியாய பிரமாணங்களாய் போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாடுகிறார். அப்போ அதுல இருந்து நமக்கு தெரியுது, இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. உலக பிரகாரமாக பார்த்தா ஒரு தனி நபரது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மதிப்பு உண்டு. எந்த துறையை எடுத்தாலும் சரி, இந்த துறையில நன்கு அனுபவம் மிக்கவர் என்றால் அவருடைய சொல்லுக்கு ஒரு வரவேற்பு உண்டு, அவர் சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் கிறிஸ்தவ கோட்பாடுகள் இதுக்கு விதி விலக்கு என்றே நம்ம சொல்லலாம். ஏனென்றால் அதில் சில ஆபத்துகள் உண்டு. அதாவது we look at things with our own spectacles. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கருத்துக்கள் அதில் திணிக்கப்படுவதற்காக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நம்ம we have to distance ourselves from the text. அதாவது நம்ம அதனோடு இணைத்து கொள்ளாமல் அது என்ன நமக்கு போதிக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முற்படுவோமானால் இந்த ஆபத்திலிருந்து நாம் சற்று தப்பிக்கலாம் என்பது எனது கருத்து. இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் மேற்கோள் காட்டினீங்க பிரேம். இன்றைக்கு தனிப்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை எதை பற்றி பேசுகிறாங்க தெளிவில்லாமல் இருக்கக்கூடும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பேராணையை ஏற்று சுவிசேஷத்தை அறிவித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வழிநடத்துவதற்கு மேலாக பெரிய அனுபவங்கள், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அனுபவங்களை மேடைக்கு மேடை பலர் பேசி, பலர் இதில் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தவோ, அல்லது இவர்களெல்லாம் ஒரு உன்னதமான கிறிஸ்தவர்கள், நமக்கு அப்படிப்பட்ட கிருபை இல்லை என்று சொல்லி யோசிக்கவோ கூடிய விதத்தில் சிலர் இன்றைக்கு பரலோகம் போயிட்டு வருகிறதாகவும், பிதாவாகிய தேவனையே சந்திக்கிறதாகவும், பரலோகத்தில் இருக்கிற கனிகளை புசிப்பதாகவும், இன்னும் சிலர் நரகத்திற்கு போயிட்டு வந்ததாகவும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸஸை இல்லை என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இது ஒரு மனிதனுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வேதத்தில் நான் கூட ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தியானிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு மனுஷனை அறிவேன். 14 வருஷங்களுக்கு முன்னால் அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்திற்கு புறம்பாக இருந்தாரோ நான் அறியேன், தேவன் அறிவார். அவர் பரதீசுக்கு போனார், மனுஷர் பேசாத பாஷைகளை பேசினதை கேட்டார் என்றெல்லாம் சொல்லி ஒரு தேர்ட் பர்சனை கோட் பண்ணுறது போல் அவர் கோட் பண்ணுறாரு. ஆனால் பைபிள் ஸ்காலர்ஸ் ஒத்துக்கொள்கிறார்கள் அவர் தன்னை பற்றி தான் சொல்லுகிறார் என்று. அதற்கு பின்னால் வசனங்கள் அவர் சொல்லும் பொழுது, அப்படி நான் ஏதாவது மேன்மை பாராட்டணும்னா என்னுடைய பாடுகளை தான் மேன்மை பாராட்டுவேன். இப்படிப்பட்ட அனுபவங்களை சொல்லி
ஆட்களை கர்த்தருக்குள் வழிநடத்தவோ அல்லது ஒரு கூட்டத்தை தனக்கென்று உருவாக்கவோ பவுல் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு பலர் இப்படிப்பட்ட அனுபவங்களை மாத்திரமே மேடைகளில் சாட்சிகளாக சொல்லி ஒரு கூட்டத்தை பிரமித்து பார்க்க வைத்து அவர்களுக்கு ஃபாலோவர்ஸாக மாற்றி விடுகிறார்கள். மெய்யான மனம் திரும்புதலின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், வாழ்க்கை மாற்றப்பட்ட சாட்சியாய் வாழக்கூடிய அனுபவம் இருக்கிறதா என்ற கேள்வியே இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன காரியங்களிலிருந்து நம்ம பார்க்க போனோம்னா, வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரு மனுஷன் கடவுளை தரிசிப்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து அது ஒரு நிகழ்வு தான். ஏகர் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆண்டவரை பார்த்துருக்குறாங்க. தேவனை கண்டோம், நான் இன்னும் சாகலையே அப்படின்லாம் கூட கேட்குறாங்க. வேதத்தில் மோசையை குறித்து சொல்லப்படுது, அவர் அவரோடு கூட ஒரு நண்பரோடு பேசுவது போல ஆண்டவர் பேசினார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம மறுக்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில் அது ஒரு உண்மை நிகழ்வு தான். ஆனாலும் கூட எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோமே ஆனால், நீங்கள் பவுலை சொன்னீங்க, மோசையா இருக்கட்டும், இல்லைன்னா யாக்கோபாக இருக்கட்டும், அபிரகாமாக இருக்கட்டும், யாருமே தங்களுடைய அனுபவங்களை விட ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த நிகழ்வின் மூலமாக, அதில் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை வைத்து கொண்டு ஒரு கோட்பாடை நாம் வகுப்பது என்பது வேதத்துக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பவுலை குறித்து நீங்க சொன்னீங்க, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லி அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு இடத்துல கூட பவுல் கலாத்தியர்கள் எழுதின கடிதத்தில் சொல்றாரு, 3.5 வருடம் ஒரு டெசர்ட்ல, ஒரு வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவரோடு நேரடி போதனையிலே நான் ஈடுபட்டேன், அவர் போதிக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன கற்றுக்கொண்டேன், என்ன சொன்னாரு, நான் எந்த பரவச நிலையில இருந்தேன், அதை குறித்து அவர் பேசல. அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதை வேதத்தோடு ஒப்பிட்டு, பழைய ஏற்பாட்டுகளிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதோடு ஒப்பிட்டு அவர் அதை விளக்குகிறார். ஒருவேளை தனிப்பட்ட நபரது அனுபவங்கள் உண்மையாயிருந்தாலும் கூட அவர்கள் அதை வேதத்தோடு ஒப்பிட்டு எடை போட்டு எந்த வழியிலே அது மக்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகிறது என்பதை அறிந்து அதை பிரதானப்படுத்தி, யோவான் ஸ்நானகன் சொல்றார்ல, நான் சிறுகணும் அவர் பெருகணும், அப்படி இருக்கணுமே ஒழிய இவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அதனால இவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் அவருடைய அனுபவத்தை மையப்படுத்தி இருக்கிற நிகழ்வுகள் அதை நாம் தவிர்ப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். பிரேம், நீங்க 2-3 விஷயங்களை சொன்னீங்க. நம்முடைய மனுஷீகத்தில் இதை பேசிவிட முடியும் என்று சொன்னீங்க. சாத்தான் மிகவும் தந்திரம் உள்ளவன். பைபிளை கையில் வச்சுக்கிட்டே இயேசுவை பற்றி பேசுவதாக ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டே மெய்யான ரட்சிப்பு இல்லாதபடிக்கு அவர்களை டைவர்ட் பண்றதுக்கான ஒரு தந்திரமாக கூட இந்த விஷயத்தை அவன் செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இரண்டாவது, நான் ஒரு சில உதாரணங்களை சொல்லியிருந்தேன். எந்த விதத்திலும் அவர்களை நான் அப்படிப்பட்ட அனுபவம் வைத்திருக்கிறவர்களை கொச்சைப்படுத்தவோ தவறாக பேசவோ நமக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் முக்கியமாக ஃபேஸ்புக் போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக வசனத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டிருக்கிறவர்களை பேசுவதும் கேலி பொருட்களாக மாற்றி விடுகிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிறது. அதனால் சீர்தூக்கி பார்க்கிறது அவசியம் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டில் கனிகளை விட வரங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பெருகிவிட்டது. நம்முடைய டிவினிட்டி கிளாஸில் மீட் பண்ணார், என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய கிஃப்ட் என்ன பிரதர் என்று கேட்டார். நான் ஆண்டவர் எனக்கு டீச்சிங் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அதுதான் எல்லாரும் பண்ணுறாங்களே, ஸ்பெஷலாக என்ன இருக்குது? பெயரை சொல்லி கூப்பிடுவீங்களா, பிசாசுகளை துரத்துவீங்களா, அல்லது தீர்க்க தரிசனங்களை சொல்லுவீங்களா, இல்லை இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்கள் வியாக்கியானம் பண்ணுவீங்களா? இது எல்லாமே ஆண்டவர் அவ்வப்பொழுது நம்முடைய ஊழியங்கள் மூலமாய் கிரியை செய்கிறார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. அதை ஹைலைட் பண்ணாமல் ஆத்தும மனம் திரும்புதலை விரும்புகிறதுனால அப்படிப்பட்ட ஜனங்களை டெவலப் பண்ணி லீடர்ஸாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டாக்டரினாக மாற்றுகிறவர்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதற்கு முன்னால் நாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு போவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.
Subscribe Joy Radio YouTube channel to listen all its programs. Also, please share with your loved ones. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. வெல்கம் பேக். பிரேம், நம்ம இடைவெளிக்கு முன்னால் ஏன் இப்படிப்பட்ட அனுபவங்களை உபதேசமாய் மாற்றுவர்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பேசினோம். பவுல் தீமோத்திக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் தங்களுடைய காதுகளுடைய இச்சைக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணுகிற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால அவர்களுக்கு வரவேற்பும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறதா? அதாவது எனிதிங் நாவல் அட்ராக்ட்ஸ். ஏதாவது ஒரு புதுமையை பார்த்தா மக்கள் அதை நோக்கி ஓடவும் ஒரு நிலை உண்டு. நம்ம ஃபோனே ஒரு நியூ மாடல் வந்துச்சுன்னா அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு புதுமை இல்லைன்னா டான்ஜிபிள் திங்ஸ், ஏதோ ஒரு 4 இடத்துல 4 பேர் கீழே விழுகிறத பார்க்கிறதோ இல்லைன்னா பேர் சொல்லி அழைக்கிறதை கேட்கிறதோ, இதற்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. சத்திய வசனத்தை சத்தியமாக போதிப்பவர்களுக்கு வரவேற்பு சற்று குறைவு. அது இந்த காலகட்டத்தில் இல்லை, இயேசுவானவர் காலகட்டத்திலேயே நடைபெற்றது. அவர் அற்புதங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரை பீப்புள் ஃப்ளாக்டு. ஆனால் அவர் உபதேசித்தப்ப, குறிப்பாக நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். அவரை ராஜாவாக்க ஜனங்கள் முற்படுகிறார்கள். ஆனால் அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? நான் தான் ஜீவாப்பம்ன்றப்ப மக்கள் அவரை விட்டு விட்டு விலகி ஓடுவதை பார்க்கிறோம். யோவான் 6:66 பார்த்தீங்கன்னா அநேகர் இவரோட உபதேசத்துக்கு செவிசாய்க்க மறுத்து அவரை விட்டு போகிறப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்களுமா அப்படின்னு சொல்லி தன்னோட சீசர்களை நோக்கி கேட்கிறார். எனவே இது அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டத்திலும் வரைக்கும் உள்ள ஒரு நிகழ்வு தான். காரியங்களை எதிர்பார்க்கிறதுனாலே இத்தகைய போதகர்களுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்கிறது. நீங்க சொல்லும் பொழுது இன்றைக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் இதே நிலைமை இருந்திருக்கிறது. பட் வசனத்தில் நிற்கக்கூடிய, வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களும் இதை பார்த்து இடறி போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஊழியத்தை செய்கிறவர்கள் கூட கரெக்டான ஒரு பதத்தை உபயோகிக்க வேண்டுமென்றால் ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இல்லை அப்படிங்கிறது போல ஒரு உணர்வு, நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறக்கூடிய நிலைமையில் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை, போதனைகளை சரியா ரீச் பண்றது, அப்படிப்பட்ட ஆட்களை எப்படி உருவாக்குவது, இம்பாக்ட் பண்ணுவது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த வரங்களும் ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதற்கு வேதத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு பொதுவான நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. பவுல் கூட அதை குறித்து சொல்றப்ப நம்மளுடைய கரங்களை குறித்து சொல்கிறாரு. எப்படி சில பகுதிகளை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் அதை குறித்து அவர் பேசுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான வரங்களை ஆண்டவர் அளிக்கிறார் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ஸோ இதில் எந்த வரமும் தாழ்ந்ததோ உயர்ந்ததோ என்று வேறுபடுத்தி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது. பட் இந்த வரங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும், நித்திய வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டும். அப்போ வரங்கள் எதற்காக என்பதில் நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்ம வழி நடத்தி செல்லும். நீங்கள் சொல்கிறப்ப கூட சொன்னீங்க, இத்தகைய வரங்களிலே என்னோட ஊழியத்திலும் அனுபவம் உண்டு என்றாலும் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா வரங்களை தருபவர் அவர் ஒரு யாரை வேணாலும் அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். பிள்ளையாமுக்கு ஒரு கழுதையை கூட பேச வைக்க முடிஞ்சிச்சு ஆண்டவரால். ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் கழுதையை அங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே இவருக்கு தான் இது அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். நம்மளே நம்ம அது ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு கூட சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கூட நம்மை தள்ளிவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் அதையெல்லாம் நம்ம சற்று ஒதுக்கி தள்ளி ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டு மக்களை அவர் வழிக்கு நேராக நடத்துவதிலே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமானால் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வரங்களினாலும் நம்மை அலங்கரிப்பார். அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு சேர்க்கும் அந்த உன்னத பணியையும் நம்ம திறன்பட செய்யவும் நம்மளால முடியும்.
டு பி வெரி ஸ்பெசிஃபிக், அந்நிய பாஷை தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுகிற பல மெயின்லைன் சர்ச்சஸில் இருக்கிறார்கள். ஆனால் பப்ளிக்கில் குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷை பேசாதவர்களை கொஞ்சம் கீழே பார்க்குறாங்க. அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அந்நிய பாஷை மாத்திரம் பேசுகிறவர்களை கொஞ்சம் கீழே பார்க்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான விகற்பமான போதனைகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய பாவத்தை நினச்சி அருவறுத்து நீ வாமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில அனுபவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு வேற வியாக்கியானம், அந்த வாமிட் எவ்வளவு ப்ரௌனாக பிளாக்காக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய பாவம் அதிகம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஊழியர்கள் ஃபயர் என்று சொல்லி மினரல் வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீரை ஊற்றி அதை எரிய வைக்கிறது போன்ற இப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல ஆத்தும ரட்சிப்பை மாத்திரம் போதிக்கக்கூடிய போதகர்கள் மெய்யாகவே கடினமான பாதைகளில் போய் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஜனங்கள் எப்படி தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும், எப்படி இது தவறு இது சரி என்பதை புரிந்து கொண்டு வேதத்தின் அடிப்படையில் தங்களை காப்பாற்றி கொண்டு சரியான போதனைகளுக்கு அவர்கள் போக வேண்டும். அதை சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய வேடிக்கையான அனுபவங்களை குறித்து சொன்னீர்கள். அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய நேயர்கள் எல்லாவற்றையும் எடை போட்டு பார்த்து ஒரு பெரிய கிறிஸ்தவர்களைப் போல வேதத்தில் இப்படி தான் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்டீங்க ஆத்ம ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. ஆமாம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை அதுதான். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதுவும் ஆத்ம ஆதாயம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்தணும். சில ஊழியங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற வேர்டே இருக்காது. அப்போ எனக்கு நம்ம யோவான் அவரோட நிருபத்தில் சொல்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எந்த ஆவியையும் நம்ம யாரிடத்திலிருந்து வருகிறது என்று நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிவிக்காத சில ஆவிகளும் உண்டு, இத்தகைய காரியங்களும் உண்டு. அதாவது இயேசுவை நம் முக்கியத்துவப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ஒரு காரியத்திலும் அவருடைய மீட்பு ஃபோக்கஸ் அவருடைய அந்த கிறிஸ்டியானிட்டி இட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ். அவர் நமக்கு சம்பாதித்து தந்த அந்த மீட்பு, அதில் எப்படி நம்ம கடைசி வரைக்கும் செல்வது, இதற்கான காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். வரங்கள் அவசியம். அதாவது சுகமளிக்கும் வரம் என்று ரொம்ப இன்றியமையாத ஒரு காரியம். தீர்க்க தரிசன வரங்கள் என்று சபைக்கு தேவை. இவைகளெல்லாம் நம்ம பவுல் சொல்வது போல தீர்க்க தரிசன வரத்தை நாட வேண்டும். இதில் சபை பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா வரங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு நம்ம அண்டாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில காரியங்களில் யூஸ்வலாக கிறிஸ்டியன் லைஃப் ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவர் நம்ம என்னென்ன காரியங்களுக்காக அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் வாய்க்க செய்வார். அநேகருக்கு நம்ம ஜெபம் பண்ணுறப்போ அவர்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள், இல்லைன்னா கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அதெல்லாம் நம்ம நினச்சி அதிலே ஃபோக்கஸ்டாக போனோம்னா நம்ம பாதை விலகி போக கூட சான்ஸ் இருக்குது. இது என்னால் இந்த நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்ற போற நான் ஜெபம் பண்ணி அவருக்கு சரியாயிடுச்சுங்க, என் ஊழியத்துக்கு வந்தால் சரியாயிடுச்சு அப்படின்ற எண்ணம் தலை விரித்து ஆடக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி அலோன். அப்போ இவைகளெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரேம், இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் போது திரள் கூட்டம் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் உபதேசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் ஓடினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவே ஜனங்கள் தன்னிடத்தில் வருகிறதற்காக சில அற்புதங்களை செய்து ஜனங்களை கூட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை குறித்து, எப்படி உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவர் போதிச்சாரோ அதுபோல் இன்றைக்கும் வரங்கள் நாம் ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு கூட்டி கொண்டு வருவதற்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு சரியான சுவிசேஷத்தை தானே நம்ம விதைக்கணும். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நன்மைக்காக அற்புதத்திற்காக ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் அந்த நன்மை கிடைச்ச உடனே, அற்புதம் கிடைச்ச உடனே திரும்பி போயிடுறாங்க. அது கிடைக்கலனாலும் திரும்பி போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டு பாவத்தை குறித்த குற்ற உணர்வு ஏற்பட்டு பாவத்தை கண்ணீரோட அழுது அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை மெய்யாகவே பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழுகிறவர்கள் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ கற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
அற்புதங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆத்துமாக்களை மனம் திரும்ப செய்கிறதா என்பதை பார்த்து இது சரியா போகிறதா இல்லையா என்பதை நாம் கணிக்க முடியுமா? அதை பற்றி விளக்குங்களேன். அநேக நேரங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள அற்புதங்கள் ஒரு சைனாக, ஒரு அடையாளங்களாக இருந்தது. அதனால தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லும்போது இது அற்புதங்கள் சொல்லலை, அடையாளங்கள், சைன்ஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த. ஏன்? இயேசு யார் என்பதை காட்ட பயன்படுத்தப்படும் ஒரு கைகாட்டி மரம் போல, ஒரு வழி இது என்று ஒரு சைன் போர்டு போல இவை பயன்படுத்தப்படும். அப்படிதான் சுகம் அளிக்கிற வரம்னாலும் சரி, அது கட்டுகளிலிருந்து விடுதலை, பிசாசுகளிலிருந்து விடுதலை பெறும் வரமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் எதற்கென்றால் இயேசு யார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிறதற்காக. மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, இயேசுவை அறிந்து கொண்டு நடக்கிற பாதை ரொம்ப ஒரு குறுகலான பாதை, ஒரு கடினமான பாதை, இதை கண்டுபிடிக்கிறவரே சிலர் அப்படின்னார். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் ஒன்றை நான் நாடுவேன், அதையே நோக்கி ஓடுவேன், மீதி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் அடைந்தாயிட்டு முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை எல்லாம் அவர் பெற்ற 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்ட அனுபவமாக இருக்கட்டும், இல்லைன்னா 3.5 வருடம் மனாந்தர அனுபவமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன சொல்றாரு, என்னோட ஓட்டத்தில் இலக்கை நோக்கி போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபோக்கஸ் இஸ் டு ரீச் இட்டர்னல் லைஃப். ஸோ அதற்கு இவைகள் எல்லாம் நம்மை வழிநடத்தி செல்பவையாக அமைந்தால் அது வேதத்துக்கு உகந்ததாக இருக்கும். நீங்கள் இதை சொல்லும் பொழுது பிரதர் ஸ்டான்லி அவர்கள் எழுதின பேலன்ஸ்டு கிறிஸ்டியன், சமநிலை கிறிஸ்தவன் என்கிற புஸ்தகம் எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பலர் இந்த மாதிரி புஸ்தகங்களை படித்திருக்கிறார்களா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இது ரெண்டுக்கும் ரைட் பேலன்ஸ் இருக்கும் பொழுது சரியான பாதையில் புதிய ஆத்துமாக்கள் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வருவார்கள். கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இல்லைன்னா 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒருத்தர் கூட இன்னமும் அற்புதங்களை செய்கிறவர்கள் பின்னாலையும் அதிசயங்களை தேடி ஓடுகிற ஜனங்களாகவுமே இருந்து விடுகிறார்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய பலர் இன்றைக்கும் மென்மையான உபதேசத்தை தேடி ஓடிக்கொண்டு அதில் திருப்தி அடைந்து கொஞ்சம் தங்களை பாதிக்கக்கூடிய கடினமான உபதேசங்கள் வரும் பொழுது அந்த இடத்தை விட்டே வேற இடத்துக்கு போகக்கூடிய ஆட்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சமநிலையை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா யாருக்குமே அற்புதம் வேண்டாம் என்றோ அதிசயம் வேண்டாம் என்றோ யாரும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை இந்த பாடுகளுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு ஜெகோவா ஜெயராவாக எனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறார், அவர் என்னை காண்கிற தேவன் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு வாழ்வது மிகவும் அவசியம் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க? அதாவது தியாலஜி வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பேரன். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் அ தியாலஜிக்கல் பேக்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால இந்த ரைட் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு முதுமையை அடையணும் என்றால் இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அனுபவம், அவரிடமிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம், அவரை குறித்து அறியும் ஒரு அனுபவம் இருக்கணும். பர்சனல் லைஃப்பில் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் நாட் டிக்டேட் அவர் தியாலஜி. நம்ம வேதத்தை அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு நம்மளுடைய அனுபவங்கள் தீர்மானிக்க கூடாது. அதில் ஒரு சமநிலை இருந்துச்சுன்னா அது இட்ஸ் அ வெரி கம்பஸ்டிபிள் காம்பினேஷன். அதாவது தி வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் டுகெதர் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேத ஆசிரியர் டேவிட் பாசன் அவர்கள் தி வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஹவு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் கரிஸ்மேட்டிக்ஸ் ஷுட் பி ப்ராட் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஸோ இப்படி ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்கணும், பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் வாக் இருக்கணும். அது நமக்கு அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த நமக்கு உதவும். பி பேஸ்ட் ஆன் த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். நம்ம அனுபவங்களை சார்ந்தது இருக்கக்கூடாது. நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். வெறும் அனுபவங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இல்லாமல் வேதத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிற வேளையில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் உங்களால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால் அனுபவங்களை மாத்திரம் உபதேசமாக மாற்றுகிற டாக்ட்ரின்ஸுக்கு உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாய் காப்பாற்றிக் கொள்ளும் பொழுது உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தரை சரியான பாதையில் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு சேனலாக, ஒரு
வாய்க்காலாக உங்களால் இருக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.